இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் பெரிய சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. தண்ணி இருக்கும்போதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மோட்ரு போட்டால் சுத்தமாக தண்ணியே வரல. சரி டேங்கையாவது செக் பண்ணி பார்ப்போன்னு டேங்க்கில் மேலேயும் ஏறி செக் பண்ணி பார்த்தா அதுலேயும் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. மோட்ரு லைனில் பிரச்சனை இருக்குமோ இல்லை பைப்பு லைனில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு செக் பண்ணி பார்த்தா என்ன பிரச்சனைன்னு எங்களாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சரி ப்ளம்பரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்ப்போன்னு அவரையும் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, நிலத்தடி நீர் மட்டும் சுத்தமாக வற்றி போயிடுச்சான். நம்ம போர்வெல் போட்டு அந்த நிலத்தடி நீர் இருக்கும் பார்த்தீங்களா, அது சுத்தமாக வற்றி போயிடுச்சு, அதில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு கேட்டால், இதெல்லாம் சரி பண்ண முடியாது, அது தானாக ஊறி வந்தால் தான் தண்ணி மோட்ரு போட்டால் மேலே வரும்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா தெருவில் இருக்கிற நிறைய வீட்டில் இதே பிரச்சனை தான் இருக்குது. அந்த வெயில்னால நிலத்தடி நீர் மட்டும் பார்த்திங்கன்னா சுத்தமாக குறைஞ்சி போயிடுச்சா, எங்கேயுமே அதிகபட்சம் தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது தானாக ஊறி வந்தால் தான் அது வரைக்கும் ஏதாவது தண்ணிக்கு வேறு ஏதாவது வழி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தா நம்ம தெருவிலே ஒரு அடி பம்ப் இருக்குது, அங்கே போய் தான் தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒரு 4 நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனாலேயே தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தண்ணி இல்லாமல் நமக்கு ஒரு வேலையும் ஆகாது இல்லையா. நமக்கு குளிக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து கழுவுறதுலேருந்து எல்லாத்துலேயும் தண்ணி இல்லாமல் ஒரே கஷ்டமாக போச்சு. இருக்கிற தண்ணியை வச்சு இப்போ ஒன்றுத்தையும் இப்போ பார்த்து தான் சீக்கிரமாக தண்ணியை செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனாலே காலையில் ஒரு குழம்பு வச்சோன்னா அதையே வச்சு 3 வேலையும் ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி சிம்பிளாக சாம்பாரை வச்சுட்டு ஒரு 2 வேலைக்கும் இதை வச்சுக்கலாம். மாவு ஏதாவது அரைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. வீட்டில் சுத்தமாக இட்லி மாவும் காலி ஆகிடுச்சு. அதனால சிம்பிளாக ஏதாவது இட்லி தோசைக்கு கொஞ்சமாக மிக்சியில் ஏதாவது அரைச்சி போட்டு பூஜை ஓட்டலான்னு நேற்று நைட்டு ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த ஆப்ப மாவு நல்லா புளிச்சு வந்ததுனால இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய் பழம் வச்சு ஓட்டிடலான்னு பிளானில் இருக்கேன். பையனோட ஸ்கூல் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் நல்லா ஃப்ரை பண்ணி வைக்கலான்னு. ஹஸ்பண்ட் தான் பாவம் 4 நாளாக தெரு பம்ப் அடிச்சுட்டு வந்து இதில் தண்ணிலாம் ஊற்றி வைக்கிறாங்க. ஊற்றி வச்ச கையோட இந்த தேங்காய் கொஞ்சம் உடச்சி கொடுங்க, தேங்காய் பால் அரைப்போன்னு சொன்னால் இந்த மாதிரி நிலைமையில் உடச்சி எடுத்துன்னு கொடுத்தாங்க. எனக்கு துருவுறது தான் ஈஸியாக இருக்கும், வேறு வழியில் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி சிலுசிலாக கட் பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி தேங்காய் பாலையும் அரைச்சி எடுத்துட்டேன். சைட்லேயே பார்த்தா டைம் ஆகிடுச்சி. அப்புறம் பையனுக்கும் லஞ்செல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் ஒரு வாரமாக பேக் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இதையும் ஆப்பமும் ஊற்றி பையனுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலை வச்சு சாப்பிட சொல்லி கொடுத்துட்டான். அவன் சாப்பிட்றான்னா அதுக்கு மேலே அவன் பண்ணுறான், ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவான்னு. ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன வேலை செய்யணுன்றதும் புரியாமல் டைம் தான் போனது மிச்சம். அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கான். இந்த நம்ம ஸ்கூலுக்கு லஞ்செலாம் கொடுத்து அனுப்புவோம்ல, அப்போ சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பும்போது சாதத்தை சூடாக இருக்கும்போது நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டோன்னா நம்ம சாதம் லஞ்சு கொடுத்து அனுப்பும்போது குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக லஞ்சு ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். இதனோட மிலிமலை கூட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.